விஜய் கட்சியில் காளியம்மாவா? நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாக மக்களிடையே பெரும் செல்வாக்கில் இருக்கும் பல பேர்களில், முக்கியமாக பெண் உறுப்பினர்களில் இவர் முக்கியமானவர். நல்ல பேச்சாளர். இவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இடையில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாகவும், அதனால் கட்சியிலிருந்து விலகி விரைவில் நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள கட்சியில் சேரப்போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி தொகுப்பு. நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த காளியம்மாள் ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். பிகாம் வரை படித்துள்ள இவர் பல தொண்டு நிறுவனங்களில் சமூக பணி ஆற்றியுள்ளார். மேலும் சுனாமி ஆழி பேரலையின் போது தன்னுடைய சமூகத்தினருக்காக குரல் கொடுத்து பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை செய்தார். கடலோர பெண்களின் பிரச்சனைகள் மற்றும் மீனவ பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற தேவைகள் குறித்து மீனவ சமுதாயம் முன்னேற பல வழிகளில் உதவியதால் நல்ல அறிந்த நபராக மக்களிடையே செல்வாக்கு பெற்றார். இவர் கஜா புயல் சீரமைப்பு குறித்தான நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் ஒருமுறை கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது மிக ஆழமான கருத்துக்களை ஆணித்தரமாக மிகவும் நேர்த்தியாக பேசினார். இதை கேட்ட மறைந்த ஷாகுல் ஹமீது இவரை நாம் தமிழரில் இணையுமாறு கேட்கவே இவரும் ஒப்புக்கொண்டார். இணையும் போதே இவருக்கு 2019 வடசென்னை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போதே அவர் 60,000 வாக்குகளை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் மக்கள் மத்தியில், அதுவும் சென்னை மக்களிடையே அப்பொழுதே நன்கு அறியப்பட்டார். இவரது பேச்சால் ஈர்க்கப்பட்டவர்கள் பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் தான். திமுகவை கடுமையாக சாடி பேசுவார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் வேட்பாளராக நின்றார். தோல்வி அடைந்தாலும் 15,000 வாக்குகளை பெற்றார். தோல்வியால் துவண்டு விடாமல் 2024 மயிலாடுதுறை தொகுதியில் மீண்டும் பாராளுமன்ற வேட்பாளராக நின்றார். அப்பொழுது 1,27,000 வாக்குகள் பெற்றார். இவருடைய துணிச்சலான பேச்சு அனைவரையும் கவரும்படி இருக்கும். பெண்களுக்கான ஐகான் விருதையும் பெற்றிருக்கிறார். பெண்களுக்கு ஒரு சிறந்த முன்னோடியாக இவரை கூறலாம். இவரை ரோல் மாடலாக கொண்டுள்ள பெண்கள் பலர். சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் கலைஞர் குறித்தான பாடல் கைதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் சில சூழ்ச்சி விலை பின்னப்பட்டு அக்கட்சிக்கு எதிராக சில ஆடியோக்கள் வெளியாகின. அதில் முக்கியமாக காளியம்மாளை சீமான் அவர்கள் பிசிறு என்று கூறும் ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சில காலம் இவர் கட்சியிலிருந்து ஒதுங்கியிருந்தார். அதாவது கட்சி செயல்பாடுகளிலிருந்து ஒதுங்கியிருந்தார். அப்பொழுது இது குறித்து சீமானிடம் கேட்டபொழுது, சீமானோ நாங்கள் ஒரு குடும்பம், எப்படி வேண்டுமானாலும் சண்டை போட்டுக் கொள்ளுவோம், சேர்ந்து கொள்ளுவோம், இன்று பிசுறு என்று கூறுவோம், நாளை உசுறு என்று கூறுவோம் என்றார். ஆனால் ஊடகங்கள் இருக்கே, சும்மா தங்கள் இஷ்டத்திற்கு புரளி கிளப்பிவிட்டார்கள். காளியம்மாள் அதிமுகவில் இணையப் போகிறார், பாஜகவில் இணையப் போகிறார், அப்படி இப்படின்னு ஒரே கதைகளை வாரி வீற்றனர். தற்பொழுது விஜய் கட்சியில் இணையப் போவதாக செய்திகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியவில்லை. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்குது என்றால் பறக்குது என்பார்கள் நம் மக்கள். அதுபோலத்தான் எதுவும் போல